ஷலோம் ஷலோம் தேவனுடைய பரிசுத்தவான்களே, இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். லோகத்தின் பரனிலிருந்து உங்களது தினசரி தீர்க்க தரிசன நாளிதழிற்கு உங்களை வரவேற்கிறோம். செவ்வாய்க்கிழமை 15 தமூஸ் ஜூன் 30. தேவனுக்கோ எனக்கோ எதுவும் மிக கடினம் அல்ல. லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை கேளுங்கள், தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இதை பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் மறுக்க மாட்டார்கள். ஆனால் கேள்வி என்னவென்றால், உங்களாலும் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? பாருங்கள், உங்களுக்குள் எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வதோ அல்லது நம்புவதோ அநேக கிறிஸ்தவர்களுக்கு கடினமாக உள்ளது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. அதே தேவன்தான் உங்களுக்குள் ஜீவனுள்ளவராய் வாசம் பண்ணுகிறார். ஆயினும் அநேகர் வியாதியிலும் தேவையிலும் சாதாரணமான வாழ்க்கையிலும் வாழ்கிறார்கள். என்ன விடுபட்டுள்ளது? தெய்வீக விடுதலையை அனுபவிப்பதற்கு குறைவாய் இருக்கும் அந்த முக்கிய காரியம் உங்களுடைய விசுவாசமே ஆகும். உங்களுக்கு உதவுவதற்காக தேவன் புதிய அற்புதம் எதையும் சிருஷ்டிக்க போவதில்லை அல்லது புதிய வேத வசனம் எதையும் தரப்போவதில்லை. நீங்கள் அவருடைய வார்த்தையை அப்படியே நம்ப வேண்டும். பூமியில் தமக்கு பதிலாக செயல்படுவதற்காக அதிகாரத்தை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை உங்களாலும் செய்ய முடியும். அவர்தான் அதை உங்கள் மூலமாக செய்கிறார். இதை புரிந்து கொள்கிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிப்பது மட்டுமே. கவனியுங்கள், வேதம் கூறுகிறது கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று. தேவனுடைய பரிசுத்தவான்களே, ஒன்றுமில்லை என்றால் ஒன்றுமில்லை என்றுதான் அர்த்தம். எல்லாவற்றையும் சாத்தியமாக்கும் தேவனுக்கு முன்பாக எதனால் எதிர்த்து நிற்க முடியும்? ஆம், எதனாலும் முடியாது. அதாவது இன்றைய நாளில் நீங்கள் கடந்து செல்லும் போது உங்களுக்கு எதிராக எதுவும் நிற்கவில்லை என்று அர்த்தம். அந்த சத்தியம் உங்கள் இருதயத்தில் நிலைத்திருக்கட்டும். அதை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். இது வெறும் வாக்குத்தத்தம் அல்ல, இதுவே நிஜம். தேவன் தம்முடைய மக்கள் மூலமாக செய்த எண்ணற்ற வல்லமையான காரியங்களை வேதம் நமக்கு காட்டுகிறது. இன்று உங்கள் விசுவாசம் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளது. ஆமென். தீர்க்க தரிசன அறிக்கை. இன்று என் விசுவாசம் அதிகரித்துள்ளது. அசாத்தியம் என்று நான் நினைத்த காரியங்கள் யாவும் சாத்தியமாக மாறியுள்ளன. நான் ஒரு வல்லமையான தேவனை சேவிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிறவராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. மேற்கொண்ட தியானம் மத்தேயு 19:26, எபிரேயர் 11:6. 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் லூக்கா 12-14 அதிகாரங்கள். அன்பான பரிசுத்தவான்களே, நீங்கள் பிரகாசமான மகிமையில் ஜொலிப்பதற்காக படைக்கப்பட்டீர்கள். தேவன் யார் என்பதன் அற்புதமான உண்மையை வெளிப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கை படைக்கப்பட்டது. அவருடைய ஒளி உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். மேலும் கர்த்தருடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒளியை உருவாக்கும் செயல்முறையை அனுபவித்து மகிழுங்கள். இன்று
உங்கள் மீது கூறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தட்டும். ராஜாவாகிய இயேசுவின் நாமத்தில் ஆமென்.